என்னது பாஜக அதிமுக கூட்டணியா? ரகசிய பேச்சு. அப்போ விஜய் தனியா நின்னு அவங்கள தாக்கணுமாமே. விஷயம் அப்படி போகுதா? என்னதான் நடக்க போகுதோ? வரும் 2026 எப்படியும் மீண்டும் திமுக தான் வரும் என பலரும் இப்ப வரை விமர்சனம் செய்து வருவதற்கு காரணம் திமுகவின் கூட்டணி பலமும் அதன் கட்டமைப்பும் மிகவும் உறுதியாக இருப்பது மட்டுமே. இப்படியான நிலையில்தான் பாஜகவும் அதிமுகவும் எப்படியும் கூட்டணி வைக்க மாட்டார்கள் என கடும் விமர்சனம் இருக்கும் பட்சத்தில் மீண்டும் கூட்டணி அமைக்க ரகசிய பேச்சுவார்த்தையே நடந்து முடிந்து விட்டதாம் பாஜகவில். இப்போது எல்லோருக்கும் வேறு வேறு பொறுப்பு கொடுக்க அறிக்கை விரைவில் வெளியாக இருக்கிறது. அப்படி வெளியாகும் போது யாரும் எதிர்பாராத சில மாற்றங்கள் வர உள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தலைவர் அண்ணாமலை வரும் 2026 வலுவான கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கும் என தொடர்ந்து சொல்லி வந்த நிலையில் விஜய் மற்றும் அதிமுக தான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருந்ததாக பெரிதாக பேசப்பட்டது. ஆனால் நடிகர் விஜய் அதிமுகவுக்கு இணையாக சரிக்கு சமம் சீட் கொடுக்க கேட்டதால் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்படியான நிலையில் தான் எதையும் கணிக்க முடியாத அளவுக்கு அண்ணாமலை அவர்களும் சில சமயத்தில் அதிமுகவை திட்டவும் செய்கிறார். விஜயை பற்றி விமர்சனமும் வைக்கிறார். நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு த்ரிஷாவுடன் சென்ற விவகாரத்தில் வெளியான போட்டோ குறித்து பேசும்போது அது அவரது தனிப்பட்ட விவகாரம் என சொல்லி அவருக்கான ஸ்டைலில் பேசியிருந்தார் அண்ணாமலை. இப்படியான நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி விவகாரத்தில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி வைக்க அதிமுகவில் உள்ள பெருந்தலைகளும் பாஜகவில் உள்ள பெருந்தலைகளுடன் ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியதாக சொல்லப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு கடைசி நேரத்தில் தான் வெளியாகும் எனவும் சொல்லப்படுகிறது. தேர்தலுக்கு இன்னும் 1.5 வருடம் இருக்கு. இப்படியான நிலையில் அதற்கான முழு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வைத்துள்ளதாம் பாஜக. இதனால் திமுகவும் சற்று டென்ஷனில் இருக்கிறதாம். அதனால்தான் ஆதவர்ஜுனா விவகாரத்தில் கூட விசிக தங்களுடன் தான் இருக்கிறது என மீண்டும் ஆணித்தனமாக நிரூபித்துள்ளது திமுக. ஆனாலும் தினம் தினம் ஒவ்வொரு முடிவில் பேசும் சீமான் யாருடன் கூட்டணி வைக்க போகிறார்? விஜய் தனியாகவே நிற்க போகிறாரா? அல்லது கடைசி நேரத்தில் இந்தி கூட்டணி போன்று அதிமுக பாஜக டிவிகே என சேரப்போகிறதா? அல்லது திமுகவுடன் இணைந்து மற்றவர்களுக்கு டாட்டா காட்ட போகிறாரா என்பது உளவுத்துறைக்கு மட்டுமே வெளிச்சம்.